ஷாபான் மாதத்தினுடைய நிஸ்ஃபுடைய இரவுக்கு அமல் என்று ஒன்று இருக்கிறது. ஏதாவது ஒரு அமல் 2 ரக்காத் நஃபிலே வைத்துக் கொள்ளுங்க. இவங்க சொல்ற மாதிரி 1000 குல் வல்லாஹு அஹது 100 ஆயத்துல் குர்சி இத்தனை பல்டி அதெல்லாம் இல்லை. வெறும் 2 ரக்காத்தையே லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபானுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமா 2 ரக்காத் நஃபில் தொழுதாக தொழுவ சொன்னாங்க என்று ஒரே ஒரு சஹீஹான ஹதீஸை வச்சு முதல்ல நிரூபிச்சு. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட என்ன கேட்டார் ஒருத்தர், லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபான்ல அல்லாஹ் இறங்குறானே அப்படின்னு ரொம்ப விமர்சனமா கேட்டபோது, அட வீணா போனவனே, ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்காங்களா, எந்திரிச்சு தொழுவிடா நீனு. அது என்னடா லைலத்துன் நிஸ்ஃபுல மட்டும் தனியா நீ தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிற? அல்லாஹ் தான் ஒவ்வொரு ராத்திரியும் இறங்கிட்டு இருக்கிறானே, அதை 70 சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாங்களே. அதை விட்டுவிட்டு இந்த பராத்திரவு லைலத்து நிஸ்ஃபுன்னு ஒன்றை வச்சுக்கிட்டு புதுசாக வேஷ்டி சிறையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்ட மாதிரி நல்லா பொட்டி சோரை தின்னுபிட்டு கடைசியில் தொழுவுறேன்னு சொல்லி ராத்திரியில் தொழுதுவிட்டு சுபுவு கிடையாது இல்லையா? லோகர் தொழுகிறானுங்களா? நான் சொல்லுங்க, பராத்திரவுக்குன்னு வந்த மக்கள்ல என்ன மௌலானா நான் கேட்குறேன், சுபுகு தொழுகை பெருசா கியாமுல்லைல் பெருசா? சொல்லுங்க. நீங்க தொழுகிற ராத்திரி தொழுகிற தஸ்பீஹ் நஃபில் தொழுகை பெருசா, சுபுகு தொழுகை பெருசா? லோகர் தொழுகை பெருசா, அது பெருசா? அசர் தொழுகை பெருசா, அது பெருசா? அப்ப எப்ப பிதஅத்தானாங்களோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஃபர்து என்று அழுத்தமாக சொன்ன ஃபர்துகளை நாசமாக்கி விட்டீர்கள். நீங்களாக உருவாக்கிய பிதஅத்துகளை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை தேடுகிறீர்கள். ஒரு காலம் அல்லாஹ் நெருக்கத்தை கொடுக்க மாட்டான். கண்டிப்பாக அல்லாஹ் சாபத்தையும் அல்லாஹ் லானத்தையும் தான் கொடுப்பான். நீங்க ராத்திரி ஃபுல்லா உட்காந்து தலையை ஆட்டி மண்டையை உருட்டி போய் பாருங்க பள்ளிவாசல்ல, இல்லன்னு ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் எந்திரிச்சுக்கிட்டு, ஒரு கூட்டம் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டு, ஒரு கூட்டம் மண்டையை முட்டும், ஒரு கூட்டம் ருக்குல இருப்பானுவ. என்னடா ருக்குல இருக்க, ருக்குல சுபான தூக்கி 10 விழுவானுவ. என்ன தொழுறானே அவனுக்கு தெரியாது. அமலே இல்லை. எந்த அமலை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலையோ அந்த அமலின் மீது கோபுரம் கட்டி வச்சு மக்கள் இன்று இதுல வேற துவா, உருக்கமான துவா செய்யப்படும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய லானத்தான் இறங்கு. இந்த துவா எந்த அமல்கள் பிதஅத்துகளாக இருக்கிறதோ அந்த அமல்களை செய்யும் போது அல்லாஹ் அந்த இடத்துல துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது, லானத்துகள் இறங்கி கொண்டிருக்கும். அல்லாஹ் பாத்துக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் எடுத்து ஏன் சொல்றோம் என்று சொன்னால், இன்று சுன்னத்துகளுக்கும் ஃபர்துகளுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை விட இந்த ஒரு போலியான விஷயத்திற்கு, பொய்யான விஷயத்திற்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை சடங்குகள் சம்பிரதாயமாக ஆக்கிவிட்டார்கள். அதை நாம் உணர வேண்டும். அந்த விஷயங்களை விட்டு நமது மக்களுக்கு உணர்த்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா